குரான் நமக்கு உண்டானது இல்லைப்பா அப்படிங்கிறவங்களுக்கும், வெள்ளிக்கிழமை ஆனால் நான் ஜும்மா தொழுக போயிடுவேன், ஆனால் நான் இது வரைக்கும் நான் குரானை எடுத்து ரீட் பண்ணதே கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு உண்டான பதிவு தான் இது. இதை பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக 80ஸில் 90ஸில் 2Kல பிறந்த மக்களாக தான் இருக்கணும். என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கையில் தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸாக இருக்கட்டும், அதுக்கு கைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கொடுப்பாங்க. அது தமிழில் சொல்லப்போனால் வழிகாட்டி அப்படின்ட்டு ஒரு பொருள் வரும். அதில் நமக்கு டைரெக்டாக ஆன்சர்ஸ் இருக்கும், நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும். அதை நம்ம படித்து எழுதையில் வந்துட்டு நமக்கு நிறையா மார்க்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இதே மாதிரி ஒரு புத்தகம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு கைடு, ஒரு ஆன்சர் கீ என்றைக்காவது எங்கேயாவது இருக்குமா, அதை படித்து நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்திட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா? இது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரே ஒரு புக்கு தான் குர்ஆன். இது இறைவனுடைய வார்த்தைகள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்காவது மெயில் அனுப்பியிருப்பாங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. நம்ம எவ்வளோ ஆசையாக வந்து ஓடி ஓடி வந்து பார்க்குறோம் நம்ம. அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தை உங்களுக்காக படைத்த இறைவனுடைய கடிதம், உங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு கடிதம்னே எடுத்துக்கலாம். அது நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆயுஸ் முடிகிறதுக்குள்ளே அது கண்டிப்பான முறையில் அதை எடுத்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ, எதற்காக அழுதுகிட்டு இருக்கீங்களோ, அதுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு ஆன்சர் அதில் கண்டிப்பான முறையில் இருக்கும். ரீட் பண்ணி பாருங்கள்.